தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாராளுமன்ற சபாநாயகர் பதவி கிறிஸ்தவருக்கு வழங்க வேண்டும். பாராளுமன்ற சபாநாயகர் பதவி கிறிஸ்தவருக்கு வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 18வது மக்களவைத் தேர்தல் முடிந்துவிட்டது. பிரதமராக மதவெறி பிடித்த நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றுள்ளார். தற்பொழுது பாராளுமன்ற சபாநாயகர் தேர்தல் களை கட்டியுள்ளது. இந்தியா கூட்டணி வேட்பாளரை அறிவித்துள்ளது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரை வேட்பாளராக இந்த முறை நிறுத்த வேண்டும். பாராளுமன்ற சபாநாயகர் பதவி கிறிஸ்தவருக்கு வழங்க வேண்டும். 18 மக்களவை தேர்தல்கள் நடைபெற்றுவிட்டன. ஆனால் இதுவரை கிறிஸ்தவர் ஒரே ஒருவர்தான் சபாநாயகராக இருந்துள்ளார். PA சங்மா. காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு முறை இவர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேகாலயா மாநிலத்தை சார்ந்தவர். மற்ற 17 தேர்தல்களிலும் 17 பாராளுமன்றங்களிலும் கிறிஸ்தவர்களுக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்படவில்லை. இதுவரை 19 பேர் பாராளுமன்ற சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ளார்கள். ஒருவர் மட்டும்தான் கிறிஸ்தவர், PA சங்மா. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பொருட்டு, கிறிஸ்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் பொருட்டு பாராளுமன்ற சபாநாயகர் பதவி கிறிஸ்தவர்களுக்கு இந்த முறை வழங்க வேண்டும். அதற்கு இந்தியா கூட்டணியும் முன்வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் முன்வர வேண்டும். கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் கணிசமாக உள்ளனர். கிறிஸ்தவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் கணிசமாக உள்ளனர். கிறிஸ்தவ அரசியல்வாதிகளும் கணிசமாக உள்ளனர். கிறிஸ்தவ மக்களும் இந்தியா முழுவதும் அதிகமாகவே உள்ளனர். ஆகவே கிறிஸ்தவ மக்களை உதாசீனப்படுத்தாமல் கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொருட்டு இந்த பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை கிறிஸ்தவர்களுக்கு வழங்க இந்தியா கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முன்வர வேண்டும். திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும். திமுக கூட்டணியும் இந்தியா கூட்டணி சோனியா காந்தியிடம் பேசி, ராகுல் காந்தியிடம் பேசி, மல்லிகார்ஜுன் கார்கேயிடம் பேசி இந்த பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை கிறிஸ்தவர்களுக்கு வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும்.